இல்ல இல்லன்னு சொல்லுங்க. ரத்த கலரில முடிஞ்சிருக்கு சார். என்ன ரத்த கலர்? யார் சொன்னது? வீட்டுக்காரன். நான் தான் வீட்டுக்காரன், வேற யாரு? ஐயோ ஒழுங்கா சொல்லுங்க. உங்க வாடகை வீட்டுக்காரையா? வாடே எங்க வாடகை? கொஞ்சம் டைட்டா இருக்கும் போது நமக்கு இப்படி ஒரு டிவி தேவையா? நமக்கு இல்ல, குழந்தைக்கு. குழந்தை டிவி பார்த்தா படிப்பு கட்டுற நீ தானே சொன்ன. ஐயோ குழந்தை படிப்பு மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறை கூட இருக்கா? தையா தக்கா கேக்க பிக்க நட சினிமா டான்ஸ் பாக்கிறதுக்காக வாங்கல. குழந்தை படிப்புக்கு நிறைய வருது, யுஜிசி ப்ரோகிராம் அது இதுன்னு. அதான் அதுவும் இல்லாம பக்கத்தாத்து டிவி 80 பாக்கிறதுக்கு நேக்கே சங்கோஜமா இருக்கு. இந்த ஆண்டனா எங்கமா மாட்டுறத? என் தலையில. ஏன்பா மேல வை, இதெல்லாம் கூட கேட்டுட்டு என்ன கொழுப்பா? யாருக்கு? நான் குழந்தைய சொன்னேன். பாரதி அப்படி போ. ஏன் சம்பளத்துக்கு இதெல்லாம் ஆடம்பரமா தோணலையா? அவளா இன்ஸ்டால்மெண்ட்ல பாக்குறா. எது இன்ஸ்டால்மெண்ட்ல பாக்குறாங்க? ஐயோ ஜோக் அடிக்காதே. நான் இன்ஸ்டால்மெண்ட்ல டிவி வாங்குனத சொன்னேன். என் சம்பளமே இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வருது. நான் என்ன ஆடம்பரமா ஃப்ரிட்ஜ் கேட்டனா இல்ல எங்க அப்பா அதுல இருக்க மாதிரி ஏசி கேட்டனா? கொஞ்ச நாளா நீ ரொம்ப மாறிட்ட. ஆனா நீங்க ரொம்ப நாளா கொஞ்சம் கூட மாறல, அதான் பிரச்சனை. அவ புருஷன் மாறாம இருக்கானேன்னு சந்தோஷப்படுவாங்க. உனக்கு அதுவே பிரச்சனையா இருக்கா? ஆமா அதான் பிரச்சனை. பாக்கட்டும், அவளும் நன்னா பாக்கட்டும். வேதாளத்துக்கு வாக்கப்பட்டா முருங்க மரத்துல ஏறணும்பா. நான் ஒரு கூத்தாடிக்கு பாட்டு. இது பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு என்னால டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது. ஆமா எதுக்கு இப்ப சம்பந்தம் எல்லாம் பேசுற? டிவி தானே வச்சுக்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது பாருங்க, இருங்கோ இருங்கோ. இப்ப பிரச்சனை டிவி இல்ல, நீங்க தான். அம்மா என்னையா டிவி கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? டேய் போடுறா. கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுதுங்கிறீங்க. இத்தனை வருஷமா எந்தவித சண்டை சச்சரவு இல்லாம எப்படி ஒத்துமையா குடும்பம் நடத்துறீங்க? அப்பா எங்கடி? பாரதி பாதியிலே விட்டு வந்துட்டே. நாங்க பைத்திய மாதிரி கரிய போலமே. இல்லையா? அதையாமா பாதியில விட்ட? பொலம்பலையாவது முழுசா செஞ்சிருக்கலாம்ல. உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே கிடையாதா? நல்ல வெயில், சூடு இருக்கு, சொரணை இருக்கு. ஆனால தான் டிவி காரருக்கு எதுக்கு சண்டை போடாம இங்க வந்துட்டேன். வெரி குட். ஏய் நான் காந்தாடே சொன்னம்மா. ஹலோ ஹலோ. அப்ப நேக்கு தான் சூடு சொன்னே இல்லங்கறடா? நான் ஒண்ணுமே சொல்லியே கண்ணு. இந்த ஆத்துல நேக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கிடையாது. ஆத்துல இல்லம்மா, வீட்ல. ஐயா எனக்கு அவ்வளவுதான் தமிழ் தெரியும். உடாத அம்முக்கு. என்னடி அம்முக்கு கிமுக்குண்டு? நீங்க கேட்டது போதாதுன்னு படிக்கிற குழந்தை இப்படி பட்ட விட்டு கெடுக்கறல. என் பொண்ணு கெட்டிக்காரி படிக்காமலே பட்டம் வாங்கி ஊட்டுனுக்குறா பார். சூப்பர். என்னடி சூப்பர்? பட்டம். என் லைஃப்ல உங்களுக்கு ஜோக்க போச்சுல பட்டம். ஏய் மாஞ்சா மாஞ்சா. மாஞ்சாவது கிஞ்சவது. ஐயோ போச்சுடா பட்டன்னு சொன்னம்மா. ஏய் அம்மா அடி பட்டுது. மாஞ்சாவது கிஞ்சாவதுன்னா கிஞ்சிட்டு. இதே மாதிரி ஆகஸ்ட் 26ஆம் தேதி இன்னொரு ரத்த கலரி. ஐயோ அது பென்சில் செய்யும் போதுயா. யுவர் ஆனர், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஜானகி என் பொண்டாட்டியா இல்ல இவரா? கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாரு. அது லாயர் என்ன சொல்றாருன்னா? அதெல்லாம் கூட பரவாயில்லை யுவர் ஆனர். சரி பரவாயில்ல. எந்த தகப்பனும் பண்ணாத காரியத்தை மிஸ்டர் பாண்டியன் பண்ணிருக்காரு. பெத்த குழந்தைய தன்னோட சுயநலத்துக்காக அடக்க வச்சிருக்காரு. ஔவை சண்முகி